ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி விஏபி நோட்ஸ். நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 2வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்த்தோம். இந்த வீடியோவில் 3வது இயலில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். 2வது பருவத்தை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்ற இலக்கண பற்றி பார்க்க போகிறோம். இதில் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த சொற்கள்லாம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொற்கள் வந்து ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுறது மாதிரி இருக்கு. இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதற்காக என்ன எழுத்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொற்களோட முதல்ல அ, இ அப்படின்ற 2 எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதற்காக வரக்கூடிய எழுத்துக்களை தான் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுட்டு எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்கு. அவை என்னென்னா அ, இ, உ. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சுட்டு எழுத்துக்கள்ல வந்து உ அப்படின்ற சுட்டு எழுத்து தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை காலத்துல நம்ம யூஸ் பண்ணலை. இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம், அல்லது கீழ்கண்டவற்றுள் சுட்டு எழுத்துக்கள் அல்லாதது எது அப்படின்னு கேட்கலாம், அல்லது தற்போது நடைமுறையில் பயன்படுத்தப்படாத சுட்டு எழுத்து எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுட்டு எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அகச்சுட்டு அப்படின்றது என்னன்னா இவன், அவன், இது, அது. இந்த சொற்கள்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய சுட்டு எழுத்துக்கள், அதாவது அ, இ அப்படின்ற எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து குறிப்பிட்ட பொருளை தராது. இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லுக்கு உள்ள இருந்து ஒன்றனை வந்து சுட்டி காட்டுவதாக வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா புறச்சுட்டு அப்படின்றது என்னன்னா அந்நீர் வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு இதுல வரக்கூடிய சுட்டு எழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து குறிப்பிட்ட பொருளை தரும். இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு வெளியே இருந்து ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதாக வந்துச்சு அப்படின்னா இதைத்தான் புறச்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சுட்டு எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு அண்மை சுட்டு, செய்மை சுட்டு அப்படின்னு இன்னும் 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அண்மை சுட்டு அப்படின்றது என்னன்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இந்த சொற்கள்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதாக தான் இந்த சொற்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதைத்தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்மை சுட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அண்மை சுட்டுக்கு எந்த எழுத்து பயன்படுது அப்படின்றத முக்கியமா நோட் பண்ணிக்கணும். அண்மை சுட்டுக்கு வந்து இ அப்படின்ற எழுத்து வந்து பயன்படுது. அதுக்கப்புறமா செய்மை சுட்டு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இந்த சொற்கள்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொற்கள் வந்து நமக்கு தொலைவா இருக்கக்கூடிய ஒன்றை வந்து சுட்டி காட்டுவதா வந்திருக்கு. இந்த மாதிரி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு நபரையோ சுட்டி காட்டுவதா வரக்கூடியதைத்தான் செய்மை சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்மை சுட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த செய்மை சுட்டுக்கு எந்த எழுத்து பயன்படுது அப்படின்றத ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கணும். இந்த செய்மை சுட்டுக்கு வந்து அ அப்படின்ற எழுத்து வந்து பயன்படுது. இதுல அண்மை அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருகில்னு அர்த்தம். சேய்மை அப்படின்ற சொல்லுக்கு வந்து தொலைவில் அப்படின்னு அர்த்தம். இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அண்மை சுட்டுக்கு எந்த எழுத்து பயன்படுது, சேய்மை சுட்டுக்கு எந்த எழுத்து பயன்படுது அப்படின்றத ரொம்ப முக்கியமானது, கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அண்மை சுட்டு அப்படின்னோடனே நமக்கு ஆனாதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஆனா அண்மை சுட்டுக்கு இகரம் தான் பயன்படுத்தப்படுது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பொருளுக்கும் தூரத்துல இருக்க பொருளுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பொருளை வந்து சுட்டி காட்டுறதுக்கு உ அப்படின்ற சுற்றெழுத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா உது, உவன் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுட்டு திரிவு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அம்மரம், இவ்வீடு ஆகியவை வந்து புறச்சுட்டுக்கள் அப்படின்றது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை வந்து ஏன் புறச்சுட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம், இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்கள்
ஆ இ அப்படின்றத எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து குறிப்பிட்ட பொருளை தருது. ஸோ இந்த வார்த்தைகள் வந்து புறச்சுட்டு வார்த்தைகள். இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு இதே சொற்களை அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ஆ இ அப்படின்ற சுற்றெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த இந்த அப்படின்னு நம்ம மாத்தியும் சொல்றோம். இந்த மாதிரி ஆ இ அப்படின்ற சுற்றெழுத்துக்கள் வந்து அந்த இந்த அப்படின்னு திரிந்து ஒரு பொருளை வந்து சுட்டுவதாக வந்துச்சு அப்படின்னா இதைத்தான் சுட்டு திரிவு அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இப்பள்ளி அப்படின்றது புறச்சுட்டு வகையை சேரும். அந்த இப்பள்ளி அப்படின்றத இந்த பள்ளி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சுட்டு திரிவு வகையை சேரும். அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வினா பொருளை தரக்கூடிய எழுத்துக்களை தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேள்வி கேட்கக்கூடிய விதமா வரக்கூடிய எழுத்துக்களை தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வினா எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு முதல்ல வரும். அதே சமயத்துல சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு கடைசியில வரும். அடுத்து வினா எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னா மொத்தம் 5 எழுத்து இருக்கு. அது என்னென்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்களுமே வினா எழுத்துக்கள் தான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் வினா எழுத்து வகையை சேராத எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம். அல்லது தமிழில் உள்ள வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ இதை குறிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 5 எழுத்துக்கள்ல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது எதுனா ஏ, யா. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா எங்கு, யாருக்கு அப்படின்ற வார்த்தைகள் வந்து வினா பொருளை தரக்கூடியது. இதுல மொழி அப்படின்ற வார்த்தை வந்து லாங்குவேஜ் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த மொழி அப்படின்ற வார்த்தைக்கு வந்து வார்த்தை அப்படின்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அந்த வார்த்தை அப்படின்ற பொருள்ல தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது எதுனா ஏ, யா. அதே மாதிரி ஒரு வார்த்தையோட இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் எது எதுனா ஆ, ஓ. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பேசலாமா, தெரியுமோ அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வார்த்தையோட முதல்லையும் அதே சமயத்துல இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து எதுனா ஏ. இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஏன், நீதானே அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. வினா எழுத்துக்களை பொறுத்தளவுக்கு அகவினா, புறவினா அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுல அகவினா அப்படின்றது என்னன்னா இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த சேம் கான்செப்ட் தான். வினா எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு உள்ள இருந்து வினா பொருளை தந்துச்சு அப்படின்னா அதைத்தான் அகவினா அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா எது, யார், ஏன் அப்படின்ற சொற்களை கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து குறிப்பிட்ட பொருளை தராது. அதனால தான் இதை வந்து அகவினா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா புறவினா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்த சேம் கான்செப்ட் தான். வினா எழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு வெளியே இருந்து வினா பொருளை தந்துச்சு அப்படின்னா அதைத்தான் புறவினா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அவனா, வருவானோ அப்படின்னு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த சொற்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய வினா எழுத்துக்கள், அதாவது ஆ, ஓ அப்படின்ற 2 வினா எழுத்துக்களை நம்ம எடுத்துட்டாலும் கூட இதுல வரக்கூடிய மீதி எழுத்துக்கள் குறிப்பிட்ட பொருளை தரும். இந்த மாதிரி இந்த சொற்கள்ல இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கினதுக்கு அப்புறமும் மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குறிப்பிட்ட பொருளை தருவதனால இதை வந்து புறவினா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலக்கண பகுதி இதோட முடிஞ்சிருச்சு. இதோட 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, இலக்கண பகுதி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல அடுத்த டைம் பார்க்கலாம். நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.